கிரவுண்ட் வார், தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறத ஈரான் மேலே செலுத்தியிருக்காங்க அமெரிக்கா. இது தொடர்பான உண்மையான ஒரு அறிவிப்பை ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ரிவீல் பண்ணுறாரு. அது தொடர்பான விவரங்களை தான் நம்ம பேச போகிறோம். இன்னொரு புறம் ஈரானில் ஒரு பிரபலமான ஒரு பாலம், பிரிட்ஜ், அதன் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அமெரிக்காவினுடைய பெரிய சாகசமாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்திலேயே இது பற்றி விளக்கி சொல்லியிருக்காரு. பதிலுக்கு ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி. ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வேவ் 91 இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இஸ்ரேல், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ஆக்குறது கஷ்டம், ஆனால் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 136 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு பாலம் ஈரானுடைய பெரிய சாகசமாக பார்க்கப்பட்டது. ஈரானுடைய அடையாளங்களில் ஒன்றாக போற்றப்பட்டது. அந்த பாலத்துக்கு பேர் தான் B1 அப்படிங்கிறாங்க. இந்த பாலத்தின் மீது இப்போ அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்னால இனிமேல் அந்த பாலத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்கு. அதாவது மேற்கே அமைஞ்சிருக்கக்கூடிய கராஜ் அப்படிங்கிற நகரத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலம். அப்படிப்பட்ட ஒரு பாலத்தை, அழகான பாலத்தை அமெரிக்கா உடைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இது அமெரிக்காவினுடைய சாதனையாக பார்க்க முடியாது. அமெரிக்கா உலகத்திற்கு செய்யக்கூடிய துரோகமாக தான் பார்க்கப்படும். இன்னொரு நாட்டின் மீது அத்துமீறி போர் தொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஐநாவினுடைய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. அதை தொடர்ச்சியாக அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை செயலற்று போய்விட்டது அப்படிங்கிறது தான். அதை கலைச்சிட்டு போயிடலாம், அதை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் இந்த ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், இன்னும் ஈரான் ஏகப்பட்ட விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது, கவலைப்படாதீங்க, நான் இன்னும் நிறையா சேதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் மிரட்டி விட்டுருக்காரு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்தில் தான் அமெரிக்காவினுடைய அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட், எல்லாத்துக்கும் பெரிய ஒரு அட்வொகேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்போது பதவியிலிருந்து விலகியிருக்காங்க. பாம் பாண்டி அப்படிங்கிறது தான் அந்த லேடியோட பேர். ட்ரம்ப்புக்காக ரொம்ப பெரிய அளவில் யூஎஸ் காங்கிரஸில் பேசினவங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பாக ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்தபோது கூட அதை உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப அழகாக சமாளித்தவங்க. உச்சநீதிமன்றத்தில் இவ்வளவு கோப்புகள் ரிலீஸ் செய்யப்பட்டால் கூட சில கோப்புகள் வெளிவராமல் தடுத்தவங்க அவங்க தான். இப்போது அவங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு அவங்க ப்ரைவேட் செக்டாருக்கு போக போகிறாங்க, அதனால தான் அவங்க ரிலீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏற்புடையதான். நீங்களே யோசிச்சு பாருங்கள். போர் உக்கிரமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருக்காக வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வக்கீல், இல்லை அதை விட பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அட்டார்னி ஜெனரல் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு லேடி ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, பேக் ஃபயராக தான் பார்க்கப்படும். ரெண்டாவது, இந்த பீட் ஹெக்சேத் அப்படிங்கிற நபர் அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதியை பதவி விலகுமாறு சொல்லியிருக்கார். இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ட்ரம்ப் சொல்லாமல் இவர் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். இராணுவ உயர்மட்ட அதிகாரியான தளபதி ராண்டி ஜார்ஜ் அப்படிங்கிறவர் தான் இவர் பதவி விலக சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிறாரு அப்படின்னா ட்ரம்ப் சொன்னதாக தான் அர்த்தம். ஸோ அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்ததுனால தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மருந்து பொருட்களுக்கு வழங்கப்பட்ட 120 நாட்கள் அவகாசம்ங்கிறது முடிஞ்சு போச்சு, அதனால் அதனுடைய ரேட்டை எல்லாத்தையும் ஏற்ற போகிறேன் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் மருந்து பொருட்கள் மீதையும் மக்கள் மீதையும் பெரிய அளவில் நாங்கள் வரி விதிக்க மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பீரியடில் சொல்லியிருந்தார். இப்போது அதே மருந்து பொருட்கள் மீது அவர் கை வைப்பது அப்படிங்கிறது சொல்ல மாறிவிட்டான் கோட்டைசாமி அப்படிங்கிறவாறு தான் நினைக்க தோணுது. தொடர்ச்சியாக சிறிய நிறுவனங்களுக்கு இந்த விதிமுறைகளுக்கு இணங்க 180 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். பெரிய நிறுவனங்களுக்கு 120 டேஸ் அது முடிஞ்சிருச்சு. இப்போ சின்ன நிறுவனங்களுக்கு 180 டேஸ் இருக்குது. அவங்க இது தொடர்பாக வழக்கு தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரம்பினுடைய ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு கூட இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக ட்ரூ ப்ராமிஸ் 4ல் வேவ் 91 இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈரான். இதில் டெல்லவீவில் ஏகப்பட்ட நகரங்கள் கருகிடுச்சு. டெல்லவீவில் இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய தலைமை அலுவலகம் இப்போ தீக்கிரையாயிருச்சு அப்படிங்கிற செய்தி.
அது எரிந்து சாம்பலாக்கக்கூடிய காட்சிகளை உங்களால் பார்க்க முடியும். இப்படி வேவ் 91 ஏகப்பட்ட சம்பவங்களை இஸ்ரேலில் செஞ்சுருக்காங்க. USS ஜெரால்ட் ஆர் போர்ட் அப்படிங்கிற அந்த கப்பல் மறுபடியும் தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி. இது ஏற்கனவே கிரீஸ் மற்றும் குரோஷியாவில் அந்த சலவை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஏற்பட்ட ஒரு பெரிய தீ விபத்து. அதை சரி செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் போருக்கு தயாராகிட்டு இருக்குங்கிறாங்க. இதுவரைக்கும் 282 நாட்கள் போருக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் வெளியேற்றப்பட்டாங்க, மெத்தைகள்லாம் அகற்றப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அது எல்லாமே சரி செய்யப்பட்டு மறுபடியும் இப்போ மிடில் ஈஸ்ட் பக்கம் இதை அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னா போர் மறுபடியும் தீவிரமடையும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் இந்த ஆக்ஷன் நடத்தப்பட்டிருக்கு. ஷெய்மர் ஹெர்ஷ் இவர் உலகின் மிகச்சிறந்த பத்திரிகையாளர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு நபர். நார்த் ஸ்ட்ரீம் வந்து அட்டாக் நடத்த போகுது அப்படின்னு சொல்கிறது, அது தொடர்பாக அந்த நார்த் ஸ்ட்ரீம் அட்டாக் பண்ணதுக்கு பிறகு அதை யார் செஞ்சது, ஜெலன்ஸ்கி இதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய உக்ரைன் அணி எப்படி வந்து இதை நார்த் ஸ்ட்ரீமை வந்து க்ளோஸ் பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக க்ளோஸ் பண்ணாங்கங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை முன்னாடியும் பின்னாடியும், சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரொம்ப தெளிவாக அலசி ஆளாஞ்சவர் தான் இந்த ஷெய்மர் ஹெர்ஷ் அப்படிங்கிற அந்த பத்திரிகையாளர். இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உலகத்தையே கண்ணை விழிச்சு பார்க்க வச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா தனது தரைவழி போரை தொடங்கிவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இன்றைய தினத்திலிருந்து தரைப்போர் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்படிங்கிறத ட்ரம்ப் உலகத்திற்கு சொல்கிறாரு. அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் ஸ்டார்ட், அவ்வளோதான். எங்கே ஈரானுக்குள்ளே புகுந்துட்டாங்க அப்படிங்கிறத தான் இவர் சொல்கிறாரு. எங்கேயோ மோப்பம் பிடிச்சி தான் இவர் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக உலகத்துக்கு சொல்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் விமானங்களில் இருந்து பேராஷூட்டினுடைய உதவியோட குதிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்குள்ளே அவங்க நுழையிறதுக்கான வேலைகளை செய்ய தொடங்கியிருக்காங்க. இப்போது ஈரான் கிட்ட வந்து ஒரு 1,00,000 படைகள் இருக்குது அப்படின்னா அமெரிக்கா கிட்ட ஒரு 50,000 படைகள் வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. தவிர வந்து பார்த்திங்கன்னா வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை 3000 + 3000. இதே மாதிரி 4 கப்பல் இருக்குது. ஆக மொத்தம் 12 அப்படின்னா வந்து மொத்தம் 62,000 படை வீரர்கள் இந்த போருக்குள்ளே கிரவுண்ட் ட்ரூப்ஸாக உள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்ரூசோ அண்டு மோலிஸ் அப்படிங்கிற பகுதிகளுக்கு இடையில இட்டாலியில் ஒரு சூப்பரான பாலம் ஒன்று கட்டியிருந்தாங்க. அது இயற்கையினுடைய தகவமைப்பு காரணமாகவும் இயற்கையினுடைய எதேச்சையான சூழல் காரணமாகவும் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல். அந்த பாலம் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது அது பார்த்தா அழகு வேறு, இப்போ உடஞ்சிருக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் இத்தாலியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஈரானில் செயற்கையாக அமெரிக்காவோட தாக்குதல்னால அந்த B1 பாலம் செயலிழந்திருக்கு. அப்போ பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் இல்லாட்டியும் இயற்கையோ செயற்கையோ கொடுக்கத்தான் போகுது. ஆனால் போராட்ட குணம் அப்படிங்கிறது மனிதனுக்கு இயற்கையே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மக்கள் ஈரானில் ஏகப்பட்ட பேர் அந்த தியாகிகள் இருக்கக்கூடிய சதுக்கத்தில் குழுமி இருக்காங்க. அவங்களுடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய தோல்வியாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கும், அவங்களுடைய பிரேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கும், நியாயத்தின் பக்கம் உலகம் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். தொடர்ச்சியாக உலகம் யாருக்கு சப்போர்ட்டாக இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஹங்காம் அப்படிங்கிற தீவுக்கும் கெய்ஷ் அப்படிங்கிற தீவுக்கும் இடையில ஒரு அமெரிக்காவினுடைய விமானம் ஒன்று சிக்கிக்குச்சு. இதன் மீது வந்து ஒரு பெரிய அட்டாக்கை வந்து ஈரான் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ அது வந்து ஒரு ஆழமான நீருக்குள்ளே அது மூழ்கிடுச்சு. அந்த போர் விமானத்தை வீழ்த்தியது ஈரான் அப்படின்னு சொல்லி இப்போ ஈரானுடைய IRGC ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. குவைத்தினுடைய இராணுவம் இப்போ மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈரான் வந்து எங்கள் மேலே அடித்தாங்க அப்படின்னா எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான தெம்பும் திராணியும் எங்களுக்கு இருக்குது. ஸோ குவைத்தினுடைய இராணுவம் வந்து ஒன்றும் சப்ப கிடையாது, நாங்கள் பாருங்கள் எல்லா ஏவுகணைகளையும் இடைமறிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் சார் ஒரு இந்தியர் இறந்து போனார், ஒரு தமிழர் இறந்து போனார், இதுவரைக்கும் 7 இந்தியர்கள் வந்து இந்த போரில் இறந்து போயிருக்காங்களே, அதுக்கெல்லாம் பதில் என்ன சார்? இறந்து போன அந்த குடும்பத்துக்கு வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த அந்த குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சார் செஞ்சுருக்கீங்க குவைத்து அரசு? இந்த கேள்விகள்லாம் கேட்குறதுக்கு யாரும் இல்லை நினச்சிங்களா சார்? இருக்கத்தான் சார் செய்கிறோம் நாங்கள்லாம். ஆனால் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்களே. உங்களையே நம்பி உங்கள் நிலத்தில் வந்து வேலை பார்த்து உங்களுக்காகவே மரணம் அடைஞ்ச சம்பந்தமே இல்லாத ஒரு ஆசாமி, இந்த போருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? உழைப்பை மட்டுமே கொடுத்தாரு. இன்றைக்கி அவருடைய குடும்பம் நடுத்தரவில் நிற்கிது. அவருக்காக குவைத் அரசு என்ன செஞ்சிச்சு? இந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? ஈரானில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், மருந்து நிறுவனங்கள், ஏன் பள்ளி கல்லூரி பாஸ்டர் கல்வி நிறுவனங்கள், அதுவும் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸு, இது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இது. உலக சுகாதார அமைப்பு WHO அமைதியாக இருப்பதற்கான காரணம் என்ன? உலக செஞ்சிலுவை சிங்கங்கள் தொடர்ச்சியாக அமைதியாக இருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வியை
தொடர்ச்சியாக இப்போ ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவர்கள் கேள்வியாக கேட்டிருக்கார். இந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்லுவா? சொல்வதற்கான நபர்கள் எல்லாமே அமெரிக்கர்களாக இருக்காங்க. அமெரிக்கர்கள் தானே ஈரான் மேலே போர் தொடுக்கிறாங்க. அப்போ எப்படி நியாயம் கிடைக்கும்? துருக்கியில் இருக்கக்கூடிய நெய்ரூட் அப்படின்னு ஒரு மலை, அந்த மலை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாத்தையும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாத்தையுமே சுரங்கம் தோன்றங்கிற அடிப்படையிலையும் குவாரிகள் தோன்றங்கிற அடிப்படையிலையும் மலையை பூரா பெயர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கான வாக்குங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அதை சரியாக கையாண்டு சரியான நபர்களை தேர்ந்தெடுங்க. உங்கள் ஊர் எம்எல்ஏ தான் உங்களுடைய சுரங்கங்களையும் உங்களுடைய கல்குவாரிகளையும் கான்ட்ராக்ட் எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு திருட்டுத்தனம் இல்லாத தெளிவான அரசியல் பார்வை இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்க. அது சுயேட்சைகளாக கூட இருக்கலாம், ஏன் ஏற்கனவே போட்டியிட்டு ஜெயிச்ச வேட்பாளர்களாக கூட இருக்கலாம். ஸோ சரியானவர்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா இயற்கை பாதிக்கப்படும். இப்போ துருக்கியுடைய அந்த மலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அது ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் ஈரானில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மலைகள் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் இந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மலைகள் அதையும் தகர்ப்பதற்காக அமெரிக்கா சில பிளான் போடலாம். அப்போ இயற்கைக்கு எதிராக அமெரிக்கா செய்யக்கூடிய சதியை உடைக்கிறதுக்கு மற்ற நாடுகள் எல்லாம் ஒன்று கூடணும். ஆனால் அப்படி எந்த நாடுகளும் ஒன்று கூடனதா இது வரைக்கும் தெரியல. ஈரானுக்கு உதவி செய்கிறதுக்கு வர்றாங்களே தவிர அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அதுதான் இங்கே காமெடியான விஷயமா இருக்குது. ஐக்கிய அரபு எமிரேகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, எங்களுடைய தளங்களை அமெரிக்கா பயன்படுத்தவே இல்லை, ஈரானை அட்டாக் செய்கிறதுக்கு எங்களுடைய தளங்கள் பயன்படுத்தப்படவே இல்லை, இதை நாங்கள் திட்டவட்டமாக மறுக்கிறோம். ஈரான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் உண்மை கிடையாது. அப்படி இருக்கும்போது ஈரான் எப்படி தார்மீக ரீதியாக எங்கள் மீது போர் தொடுக்கலாம், எங்களுடைய இடங்கள் மீது எப்படி அடிக்கலாம் அப்படின்னு யுஏஇனுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ கேள்விகள் கேட்டிருக்காங்க. வார்த்தைகள் எப்படினாலும் பேசலாம், வாழ்க்கை ஒன்று தான், அது சரியான வாழ்க்கையாக வாழணும். யுஏஇயில் இருந்து தான், யூஎஸ் பேஸில் இருந்து தான் அட்டாக் ஈரான் மேலே நடந்தது, கார்க் தீவில் நடந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாமே ரெக்கார்டாக ஏகப்பட்ட விஷயங்களை ஈரான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யுஏஇ சப்மிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களால முடியாது. அமெரிக்க அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களால் தொடர்ச்சியாக முதுகெலும்புள்ள மனிதர்களாக வாழுவதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஹார்மோஸ் நீரிணையில் நிலவக்கூடிய மிக முழுமையான தட்டுப்பாடு ப்ளஸ் அது க்ளோஸ் செய்யப்பட்டது ப்ளஸ் வரி வசூல் பண்ணுறதுக்கு காரணம் முழுக்க அமெரிக்கா மட்டும்தான் அப்படின்னு சீனாவினுடைய வெளியுறவுத்துறை இப்போ அதிபயங்கரமான குற்றச்சாட்டு ஒன்று சுமத்திருக்காங்க. சரி, இது யார் மேலே சுமத்திருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா மேலே சுமத்திருக்காங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்படுவதற்கு முழுக்க காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டும்தான், ஈரான் கிடையாது அப்படிங்கிற அந்த பகிரங்கமான அறிவிப்பு வெளியாகி சில நிமிடங்கள் ஆயிருக்கு. அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன். சிரியாவினுடைய ஹமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஈரானுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சிரியாவில் மக்கள் கூட்டம் பெரிய அளவில் கூடி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பாலஸ்தீன கைதிகளை தொடர்ச்சியாக எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வுங்கிறது தினந்தோறும் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. இப்படி 10,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மனிதர்களை கொலை செய்யக்கூடிய நிகழ்வு இஸ்ரேலில் அரங்கேறிக்கிட்டு இருப்பது தெரிந்தும் உலகம் அமைதியாக இருப்பது வேதனைக்குரியது. சிரிய மக்கள் எப்போதுமே பாலஸ்தீனியர்களுக்கும் ஈரானுக்கும் ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹமா நகரை சேர்ந்த அந்த நபர்கள், போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பொதுமக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ கிடைத்த செய்திகள் எல்லாத்தையும் கொண்டு உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். நீங்கள் இது உண்மைத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு நம்புனீங்கன்னா உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க.
அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்குது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை, ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944 790 333.